ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் முதல் முறையாக நம்ம வீடியோவில் பேசி போடுறேன். இன்னையிலிருந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோவிலையுமே பேசித்தான் போடப்படும். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் சிக்கன் மஜ்பூஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடியே சிக்கன் க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு நான் 1 kg சிக்கன் 3 எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாதி கொடை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு ஜீரக இலை, 2 பெரிய சைஸ் தக்காளி, பாதி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க என்னென்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த டொமேட்டோ 2யுமே பீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மிளகாய் சேர்த்து பிளெண்டர்ல அரைச்சி நல்ல ஒரு பேஸ்டா எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நம்மளோட பேஸ்ட் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே காட்டின பொருள்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு தேவையான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியன்ல எல்லா இடமுமே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வாங்க நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பவுடர், மிளகு பவுடர், மிளகாய் தூள் பவுடர் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ண கலவை ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 ட்ரை லெமன் இல்லாதவங்க லெமனும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம மசாலா பொருட்களை ரெடி பண்ற நேரத்துல நம்மளோட ஆனியனும் ரொம்பவே அழகா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ஆனியன் ரோஸ்ட்ல நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீஸை ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா நான் காட்டின மசாலா தூட்களை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நான் மேலும் ரொம்ப வாசனைக்காக மீண்டுமே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கொள்றேன். அண்ட் அது கூட பாதி கொடை மிளகாவை கட் பண்ணி மீண்டும் ஆட் பண்ணிக்கொள்றேன். மீண்டும் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணீர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் 3 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதையும் நம்மளோட கறிக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அதையுமே ரொம்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு நம்மளோட ரைஸ் அண்ட் கறியை மூடி வச்சிடுங்க. நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை தண்ணீர்ல ஊற வச்சிருந்தேன். அதனால இது ரொம்பவே ஈஸியாவே குக் ஆகிடும். பாருங்க, இப்பளோட மஜ்பூஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சுவையான நம்மளோட மஜ்பூஸ் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்